வணக்கம் நண்பர்களே. புறநானூறு சிலபஸ் வைஸாக தான் நம்ம பார்த்துறோம். தமிழ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். புறநானூறு எட்டுத்தொகை நூலில் வருகிற புறநானூறு தான் நம்ம பார்க்க போகிறோம். 8 புறநானூறு, அகநானூறு, பயிற்று 10 அந்த மாதிரி 8 நூல்களை தொகுத்து இருக்கிறதுனால அது 8 தொகைன்னு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இன்ட்ரடக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாகிற வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புறநானூறுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பாடல் எத்தனை, யார் தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அதெல்லாம் இந்த பாடல் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு 12th ஸ்டாண்டர்டில் வர பாடல் இது. இந்த பாடலை யார் இயற்றுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். பிசிராந்தையார் தான் இந்த பாடலை வந்து நம்மளுக்கு ஏற்றுகிறாரு. பிசிராந்தையார் தான் இந்த புறநானூறு பாடலை இந்த பாடலை ஏற்றுனது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசிராந்தையார் அப்படின்ற சொல்றாங்க. இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா. அதே பிறகு பார்த்தா பாடாஞ்சனியில் பாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்குறாங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் வந்து 8 தொகை நூல்கள் எல்லாமே ஆசிரியப்பா தான் ஏற்றப்பட்டிருக்கும். அதில் வந்து நேரிசை ஆசிரியப்பாவில் இந்த பாடல் ஏற்றப்பட்டிருக்கு. பாடாஞ்சனியில் பாடப்பட்டிருக்கு. இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்றதான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மன்னன் நம்ம நாட்டை எப்படி செழுமையாக்கணும், எப்படி இருக்கணும், அவன் அதே முறை தவறிட்டானா, மன்னன் முறை தவறிட்டா இப்போ நாடு கெட்டு அழிஞ்சு போயிடும், அது பயனில்லாத போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த பாடல் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாங்க. இதை வந்து பிசிராந்தையார் எழுதுகிறாரு. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு கதையை சொல்லப்பட்டு அந்த கதை மூலிமா மன்னனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. மன்னன் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து பிசிராந்தையார் அவர்களுக்கு சொல்லிக்கிறாங்க. நான் பாடலுடைய ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வரி. ஏன்னா இந்த பாடலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, குரூப் 4 எக்ஸாம் ஏதாவது, குரூப் 2 எக்ஸாம் ஏதாவது சரி தான். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுக்கப்பட்டு அந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த யாருடைய பேரை போடணும், எந்த நூலோட பேரை போடணும்னு கேட்டாங்கன்னா புறநானூறு தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியுதுன்னா, இது ஒரு மன்னனை வந்து பாடி வாழ்த்துறாங்கல்ல, ஒரு மன்னன் எப்படின்னா சொல்கிறதா பாடாஞ்சனை, அதை தான் அந்த பாடாஞ்சனியில் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த நூல்களை வந்து சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம இந்த புறநானூறுக்கான இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கறதில்ல. இதில் வந்து அதெல்லாம் பார்த்தா டைம் தான் வேஸ்ட். ஏன்னா பார்த்ததே மறுபடியும் பார்த்த மாரி இருக்கும். இதுனா பிசிராந்தையார் வந்து இவரை மட்டும் பார்த்தீங்க. பிசிராந்தையார் இவர் வந்து பார்த்தா பிசிராந்தை வந்து ஊர் பேர், அதாவது ஒரு ஊர் வந்து ஆந்தையார் அப்படி வந்து பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருக்கும் ஒரு ஊர். அந்த பிசிர் என்பது ஒரு ஊராம். இந்த வந்து பிசிர் என்பது ஒரு ஊர், அதை தெரிஞ்சுங்க. மன்னன் எழுதினோட பேர் ஆந்தையார் என்பது ஒரு பேரை குறிக்குது. அதுதான் பிசிராந்தையார் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் இவரோட காலத்தில் யார் இருந்தார் அப்படிங்கன்னா அறிவுடை நம்பி தான் வந்து மன்னராக இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இவரோட காலத்து யார் மன்னராக இருந்தானா அறிவுடை நம்பி தான் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்சுங்க, ஊர் பேர் வந்து பிசிறு, அவரோட பேர் வந்து பேர் வந்து ஆந்தையார். ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் பிரித்து பாருங்க. அவர் பிசிராந்தையார், மன்னன் வந்து அறிவுடை நம்பி. இந்த ஜஸ்ட் இதை மட்டும் தான் தெரிஞ்சு வந்து வேறு எதுவும் நமக்கு தெரிஞ்சுட்டால மீது எல்லாமே இதில் கொடுக்கப்படுறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கோம். புறநானூரை பற்றி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் வந்து அது தேவையில்லை.
ஸ்ட்ரைட்டாக நம்ம பாட்டு தான் பார்க்கணும். அப்போ இந்த பாட்டு வந்து யாருன்னா பிசிராந்தியார், அவருடைய பேர் வந்து ஆந்தியார் தான் அவருடைய இயற் பேர். பிசிறு என்பது ஊர் பேர், அதை சேர்த்து அப்படியே பிசிராந்தியார் அப்படின்னு கூறப்படுறாங்க. அவர் ஆண்ட போது அவர் பிசிராந்தியார் இருந்தபோது பாண்டிய நாட்டு மன்னன் யார் இருந்தால் அறிவுடை நம்பி அப்படின்றதான். அறிவுடை நம்பி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவுடை நம்பி அவர் தான் இருந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு நேரு சாட்சியப்பால் ஏறப்பட்டிருக்கு, பாடாந்தனையில் பாடப்பட்டிருக்கு. அப்படின்னா இவன் பாட்டை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஒரு லைனுக்கு நீங்கள் ஒரு கீவேர்டை வச்சுன்னா இது எந்த நூல் அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அந்த கீவேர்டை வச்சு நம்ம எந்த பாடப்படுது, அதாவது புறநானூறா எப்போ இதில் என்ன பண்ணப்படுதுன்னா நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா லைனை, அந்த லைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். கரெக்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் அதையும் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதே 12th புக்கு தான், அதை பாருங்கள், இதையும் பாருங்கள். சரி, ஓகேவா? அது பாருங்கள். காய்நெல் அறுத்து கவலம் கொளினே, இதோட முடியும். சரிண்ணா? லைன் வந்து நல்லா பாருங்க, இங்கே புள்ளி வச்சுக்கிறாங்க, கம்மா வச்சுன்னா அந்த லைன் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. புள்ளி வச்சு அந்த லைன் முடிஞ்ச ஒரே லைன் தான் கொடுப்பாங்க. அப்போ காய்நெல் அறுத்து கவனம் கொளினே அப்படின்னா என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் லைனே அதான் கொடுத்துருப்பாரு. காய்நெல் அறுத்து கவனம் கொள்ளை. இந்த பாடல் எங்கே வருது அப்படின்னா புறநானூறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கதையை இந்த கதை இந்த புறநானூறு தான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதானா? ஒன் வேலை பார்ப்போம். காய்நெல் அறுத்து, அப்போ காஞ்சி போச்சு நெல் அப்படின்னா நெல் விளைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். காய் நெல்லுன்னா நெல் விளைஞ்சி போச்சு, விளைஞ்ச நெல்லை அறுத்துட்டாங்க. அறுத்து கவனம் கொள்ளின அதை எங்கே போடுவாங்க? களத்தில் போட்டு களத்துலேருந்து அடித்து அதை வந்து வீட்டில் எடுத்து போட்டு வீட்டில் அவிச்சு அதை என்ன பண்ணாங்க, அரிசியாக மாதிரி நம்ம சாப்பிட்றோம். அதே போல் கவனம் கொள்ளினா இப்போ இந்த பொருளை வந்து சாப்பிட்ற பொருளாக மாற்றியாச்சு. அதை வந்து அதான் கவனம் கொள்ளினே அப்படின்னு அந்த மெத்தடில் சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ நாம் செய்யும்போது எப்படின்னா நாம்ளே கையால் அறுத்து அந்த களத்தில் போட்டு அடித்து அது வீட்டு கட்டில் வச்சு அதை மறுபடியும் நம்ம அவிச்சு நம்ம சாப்பிட்றோம். சரிதானா? இப்போ மிருகம் இருக்குது அப்படின்னா பண்ணுது, அப்படி நம்ம அதுவும் அறுத்தாந்து வச்சு ஒரு ப்ரொசீஜராக பண்ணுமா? அப்படி கிடையாது. நம்ம மாடு என்ன பண்ணோம், குளத்துக்கு நிலத்தில் இறந்தோடனே எல்லாத்தையும் சாப்பிட்டு வேஸ்ட்டாக பாதி சாப்பிடும், பாதி வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் இந்த பாட்டிலே அதுதான். சரிதானா? அப்போ காய்நெல் அறுத்து கவனம் கொளினேன்னா அப்போ காய்நெல்லை அறுத்து கவனம் வச்சு அந்த கொளினேன்னா அந்த மாட்டை கொடுப்பாங்க. சரிதானா? அந்த தீவனத்தை. அதை மாநிறைவு இல்லதம் பல நாட்கள் ஆகும். அதாவது அந்த மாதிரி நெல்லை நம்ம வந்து அறுத்து களத்தில் வச்சுன்னு அடித்து நம்ம வீட்டுக்கு ஏற்றாந்து அதை அவிச்சு ஒரு விலங்குக்கோ இல்லை மனிதனோ சாப்பிட்டாக்கா பல நாள் சாப்பிடலாம். மாநிறைவு, மானா பெரிய நிறைவு, இல்லதுன்னா ஃபுல்லாக, இல்லம் ஃபுல்லாக, ஓகே, பல நாட்கள் ஆகும். பல நாட்களாக சாப்பிடலாம் சாப்பாடு. கரெக்டு தானே? இப்போ நம்ம அப்போல்லாம் 6 மாத பயிர் தான், குதிரைவாளி நெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் 6 மாத பயிர் தான். இப்போ தான் வந்து 3 மாதமாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து 6 மாதங்கள் தான் பயிர் பிட்வீன் கேப். வந்து அந்த நெல் நட்டது வந்து அறுவடை வர வரைக்கும் பிட்வீன் கேப் எவ்வளோன்னா 6 மாத காலம். ஓகே, ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிர் வைப்பாங்க. அப்போ வந்து 6 மாத காலம் நெல் பயிர் வச்சுப்பாங்க. மீதி 6 மாத காலத்தில் புஞ்ச பயிர் தான் செய்வாங்க. இதுதான் அந்த காலத்தோட மெத்தட். இது சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்தமாரி மெத்தடில் இருக்கும்போது அப்போ வந்து 6 மாத காலத்தில் சம்பாதிச்சு சாப்பாடு வச்சு அடுத்த 6 மாதத்துக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு முறை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அது மீதி அப்போ 1 இயருக்கு அந்த சாப்பாடு யூஸ் ஆகும் நம்ம மனிதர்கள் சாப்பிட. இப்போ இதே வந்து மாடை விட்டாக்கா ஒரே நாள் சாப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் மீதி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்படி தானே? அதான் சொல்கிறாங்க, காய்நெல் அறுத்து கவனம் கொளினே மாநிறவு இல்லைதான் பல நாளுக்கு ஆகும். சரிதானா? பல நாள் ஒரு நெல் அடுத்தது நம்ம வீட்டில் வச்சு செஞ்சால் நம்மளும் சாப்பிடலாம், விலங்கு கொடுக்கலாம், ஏதோ 19 பேர் எல்லாருக்கும் பயன்படும். ஆனால் அதே நெல்லுக்குள்ளிலே மாட்டை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம்? அதாங்க. அதே போல் யானை போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை. சரிதான்? சரி வாங்க. 100 செரு ஆயினும், அதாவது 100 ஏக்கர், 100 செருனா வயல், 100 செரு ஆயினும் தமித்து புக்கும் உண்ணே அப்படின்னா வந்து இங்கே வந்து யானை போயிட்டா, ஒரு நெல்லுக்குள்ளே யானை போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வச்சு பிசிராந்தி வந்து கதை எழுதியிருப்பாரு, இந்த பாடல் எழுதியிருப்பாரு. 100 செரு ஆயினும் அப்படின்னா 100 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துல தமித்து புக்கு அப்படின்னா தனித்து போகுது, ஒரு யானை உள்ளே போயிடுது. தமித்து புக்கு அதுவாக போய் தமித்து அதே போய் என்ன பண்ண புகுந்து, அதுவாக என்ன பண்ண புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருளுக்கும் தெரியும் புக்குன்னா புகுந்து உன்னே தானே போய் உண்ணுது. சரிண்ணா? ஆனால் வாய் புகுவதெனினும் கால் பெருதி கெடுக்கும். இதெல்லாம் முடிச்சுங்க. அப்போ வாய் புகுதேன்னு வச்சுக்க, வாயால் பயிர் மேய்த்து கொஞ்சம் தான், ஆனால் அது கால் அடிபட்டு நெல் பயிர் எவ்வளோ கெட்டு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், நிறைய நெல் வேஸ்ட்டாக போயிடும். சரிண்ணா? சாப்பிட்டதோ கொஞ்சம் தான், ஆனால் அது என்ன பண்ணோம், டப்புன்னு மெரிச்சினே போயினே சாட்டினே மெரிச்சினே போய் அப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ அதுதான் சொல்கிறாங்க, வாய் புகுவதேனும் கால் பெருதி கெடுக்கும். அப்போ முதல் 2 என்ன சொல்லப்படுது, நாம் நெல்லை அறுத்து களத்தில் போட்டு அடித்து நெல்லை கதிர் அடித்து நெல்லை எடுத்து இந்த வீட்டில் இருந்து போயிட்டு அவிச்சு சாப்பிட்டாக்கா பல நாள் வரும், அதான் பல நாட்கள் ஆகும். இதே வந்து 100 ஏக்கர் நெல், இது வந்து 1 ஏக்கர் கூட வச்சுங்க நம்ம எடுத்து வந்து சாப்பிட்டுது. இது வந்து 100 ஏக்கர் நெல்
100 ஏக்கர் வயலாக இருக்குது. அந்த வயலில் நெல் இருக்குது. ஆனால் தனித்து ஒரு யானை உள்ளே பூந்துச்சு. உள்ளே போனோடனே வாய் புகுதுன்னா அதில் வாயால் சாப்பிட்ற நெல்லை விட அதாவது காலால் மெரிப்பட்டு அதிகமாக அழியும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து முறையாக இருக்குது. நம்ம நெல்லை அறுத்து சாப்பிட்றது முறையாக இருக்குது. இது வந்து முறை தவறி போய் நேராக போய் சாப்பிடுது. அப்போ வேஸ்டாதானே போதே. அதுதான் இந்த மன்னனுக்கு அப்படியே அறிகுறியாக சொல்கிறாங்க. அப்படியே அதை வச்சு அப்படியே மன்னனுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அறிவுடைய வேந்தன் நெறி அறிந்து கொளினே அப்படின்னா என்னடா, அறிவுடைய வேந்தன் நெறி அறிந்து கொளினே அப்படின்னா அறிவுடையனா அறிவார்ந்த வேந்தன், அறிவுடைய வேந்தன். அப்போ அந்த அறிவுடைய வேந்தன் வந்து நெறி அறிந்து கொளினேனா, நெறினா வழி முறை தவறாமல் நெறி அறிந்து கொளினேனா, நெறி அறிந்து முறை தவறாமல் அதை செஞ்சானா அது எப்படி இருக்குது பாருங்க. கோடியாத்து நாடு பெரிது நந்தும். அப்போ கோடியாத்து கோடினா நாட்டோட வளம் வந்து பெருகும், கோடியாக பெருகும். நாடு பெரிதாக. நந்தும் தான் தழைக்குன்னு அர்த்தம். பொருள் நந்தும் தான் அர்த்தம், தழைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோடியாத்து நாடு பெரிது. கோடி ரூபாய் நம்மளுக்கு அதிகமாக வருமானமும் வருது. அதே போல் நாடு பெரிதுன்னா நந்து தழைக்குதுன்னா நந்துமா தழைக்குன்னு அர்த்தம். அப்போ நாடோட வளமும் பெரிதாகுது. அப்போ என்ன ஆகுது, இது முறையாக இருக்குது. அறுவடை வேந்தன்னா நெறிமுறை அறிந்து வரி விதித்து மக்கள் இந்த பணத்தை வாங்கி அந்த வரியில் வச்சு நாட்டை வளமாக்கினாங்கன்னா அதான் முறையான கோடி ரூபாய் பெருகும். அப்போ நாடும் வளம் பெருகும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அறிவுடைய வேந்தன் நெறி அறிந்து கொளினே அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ கோடியாத்து நாடு பெரிதும் நந்தும் அப்படின்னு இது முறையாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு இந்த 2 லைனுக்கு மேட்ச் ஆகுதா. ஃபஸ்ட்டு லைனு நம்ம நெல்லை பயிர் வச்சு அறுத்து வீட்டில் இருந்து சாப்பாடு வச்சு வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம். அது முறையாக இருக்குது. கொஞ்சம் 1 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் அதை இருக்கிற பயிர் சாப்பாடுக்குள்ளே வேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு பயன்படுது. அதே போல் தான் மன்னன் முறையறிந்து வரி விதித்து அண்ணன்னா நாடு பெருசாக, நாடு வளம் பெருசாகும். சரிதானே. அடுத்த வரி பாருங்கள். மெல்லிய கிழவனாகி வைகளும் ஓகே வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின். இங்கே பிண்டன்றது வந்து வரின்னு நினைக்கிறாங்க. பிண்டம்னா வரி தான் நினைக்கிறேன். ஆமாம், பிண்டம்னா வரி தானே. ஆமாம், பிண்டம்னா வரி. ஓகே, இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிண்டன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் பிண்டம்னா வரி. இங்கே பாருங்கள், மெல்லிய கிழவனாகி. அப்போ இதில் வந்து பொருள் அந்த அளவுக்கு தேவை. வைகளும் வரிசை அறியா. அதாவது வந்து இங்கே என்னன்னா மண்ணை வந்து என்ன பண்ணுறான்னா முறை இல்லாமல் வரி வசூல் பண்ணி வரிசை அறியானா முறை இல்லாமல் முறை அறியாமல் கல்லன் சுற்றமுடு. இல்லைன்னா கல்லன் சுற்றமுன்னா தேவையில்லாதவங்களோட பழக்கம் வச்சுக்க. சுற்றமுடுனா உறவினர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல் பேச்சு கேட்டுன்னா ஏதாவது மாற்றி முறை தவறி செயல்படுது. அதாவது மன்னன்னா என்னன்னா யார் பேச்சும் கேட்கலாம் கூடாது. பேச்சு கேட்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. அந்த சுய இன்பத்தில் விழுந்துருவாங்கல்ல, மற்றோட சுற்றமுடு உறவாடுறது இல்லை களவானத்தனம் பண்ணுறது அந்தமாரி இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து வரிசை வரிசைனா இங்கே வரியை குறிக்குது. முறையானது சொல்லுது. முறையை அறியாமல் என்ன பண்ண கல்யாணம் சுற்றத்தாரோட சேர்ந்துக்கினேன் ஓகே பரிதபக்கு எடுக்கும் பிண்டம் வரி. அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீ என்ன பண்ண வரி அதிகமாக விதிச்சாரு. நாட்டு மக்களுக்கு விதிச்சு நச்சின். இங்கே பாருங்க, அந்த மாதிரி விதிச்சாங்கன்னா ஆகும். நாட்டோட மக்கள் வந்து இப்போ அல்லல்படுவாங்க, நாட்டு அழிதான் செய்யும். புரியுதா. அது அந்த 2 லைன் அப்படின்னா இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ முதல் 2 லைன் என்ன பண்ணுது, இந்த 2 லைனை வந்து நம்ம முறையோட தான் முறையாக இருக்குது. அப்போ நாடு வளம் இருக்குது. முறை தவறி போச்சு. அந்த யானையே உள்ள வயல்வெளியில் போய் சாப்பிட்டோம்னா வேஸ்ட்டாக போச்சு. அப்போ அதே போல் தான் முறை அறியாமல் கல்யாணம் சுற்றமோடு மன்னன் வந்து சுற்றத்தாரோட சுய இன்பத்தில் ஈடுபட்டுன்னா உள்ள இருந்துன்னு வச்சுக்க. அவர் என்ன ஆகும், பரிதாபுக்கு எடுக்கும் பிண்டம் வரி. அவங்க சொல்கிறத பற்றி கேட்டு வரி விதித்து அதிகமாக வச்சு மக்களுக்கு விதிச்சாருன்னா நாடு என்ன பண்ண அழிதான் செய்யும். நம்மகிட்ட வரியை அதிகமாக வாங்கி மக்களுக்கு செய்யணும். மக்கள் செய்யாமட்டு அவங்க காசை மன்னன் செலவு பண்ணிட்டாங்கன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும். புரியுதா. நாடு எப்படி வளம் பெருக்காது. அப்போ மக்களும் கஷ்டப்படுவாங்க. அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. புரியுதுன்னா. வரிசை அறியா கல்யாண சுற்றமோட. வரிசைனா இங்கே வந்து முறையறியா கல்யாணம் சுற்றம்னா இதெல்லாம் சுற்றம்னா உறவினர் இருக்கலாம். பரிதாபுக்கு எடுக்கும் பிண்டம் நச்சின். அப்போ வரி அதிகமாக போட்டு அவர் நாட்டு மக்கள் மேலே சுமத்துறாரு எல்லாத்தையும். அவரான ஜாலியாகிறார் மன்னர். சரிங்களா. அதுதான் இது கரெக்டாக முடிச்சுட்டாங்க. யானை புக்கும் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. யானை வந்து என்ன பண்ணுது, யானை புக்கம் போல புகுந்து புலம் போல தானும் உண்ணாது. கொஞ்சம் தான் சாப்பிடுது, மீதெல்லாம் கால் அடிப்படுத்த வேஸ்ட்டாக தான் போகுது. நெல் தானாக போயிட்டா உலகம் கெடுமை. அதே போல் தானும் உண்ணலை, அது மற்ற மக்களுக்கும் பயன்படாத போயிடுச்சு. அந்த மாதிரி தான் மன்னன் வந்து முறை தவறி போனான்னா
மக்களுக்கு கெடுதல தான் போய் முடியும். அப்படிதான் அந்த உலகம் கெட்டு தான் அழியும். அப்போ நாடு கெட்டு அழிதல, அதான் உலகம் கெட்டு அழியணும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? பிசிராந்தையர் அவர் சொல்கிறார். புரியுதுங்களா? மக்களுக்கு எப்படி மன்னன் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த படம். ஏன்னா மன்னன் வழியே தான் மக்கள் வழி. இதான் பழமொழியே, மன்னன் வழியே மக்கள் வழி. மன்னன் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி கிடையாதுன்னு இருப்பாங்க. ஆனால் மன்னன் நாட்டை விட்டு ஒரு சில பேர் இப்போ குடிபெயர்ந்து போயிடுவாங்க, மாறி கூட போகலாம். ஆனால் பெரும்பாலும் போக மாட்டாங்க. அதுமாதிரி அப்படிலாம் அப்போல்லாம் குடிபெயர்ந்தப்பறம் அவங்க மாறிலாம் போக மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. போகிறதுக்கு கண்டிஷனும் இருக்குது, போகக்கூடாது அப்படிலாம் இருக்குது. அப்போ மன்னன் தான் மன்னனை தான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருப்பாங்க எல்லாருமே. மன்னன் நல்லா இருந்தாங்கன்னா, மன்னன் நல்லா நம்ம பார்த்தோன்னா நம்ம நாட்டு மக்கள் செழிப்பாக இருப்பாங்க, அப்படி தான் அவங்க கணக்கு. இப்போ எப்படி நம்ம சிஎம் அப்படி பிரதமர் அப்படிலாம் சொல்கிறோம்னா அந்த மாதிரி அப்போ அந்த மன்னர் தானே, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டாக வச்சுங்க. அப்போ முறை தவறி இருக்குது, முறையானதாக இருக்குது, முறை தவறி இருக்குது. அப்போ மன்னனை முறையானதாக என்ன நடக்கும், முறை தவறி தான் நடக்கும். அப்போ யார் சொன்னது? பிசிராந்தையர் புறநானூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பாடலை கீவேர்டாக வச்சுங்க. காய்கள் அறுக்கிறாங்க, நெல்லை அறுக்கிறாங்க. சரிதானா? நெல்லை அறுத்து எங்கே வருது, எதில் வருது? கொள்ள கருத்தில் அந்த கவனம் கொள்ளின. சரிதானா? மாநிறைவு இல்லதும் பல நாள் வருது. அந்த நெல்லை அறுத்து வச்சுன்னா பல நாள் வருது. அப்போ நெல்லை அறுக்கிறாங்க, பல நாள் வருது, சாப்பிட்றோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிதானா? அடுத்தது பாருங்கள், 100 ஏக்கர் இருந்தாலும், இது 100 தான், 100 ஏக்கர் இருந்தாலும் இங்கே போகுது தனியாக போய் சாப்பிட்டு வந்ததுன்னா வாயில் போகிறத விட என்ன பண்ண, காலில் தான் அடிப்படுது நிறையா. புரியுதுங்களா? அதான் காலில் அடிப்படுது, அதான் கால், அதான் வாய் போகுதுன்னு கால் பெரிது கெடுக்கும். புரியுதுங்களா? அடுத்த பாடு, அறிவுடைய வேந்தன், அறிவான வேந்தனா இருந்தானா, மன்னனா இருந்தானா, நெறி அறிந்து கொள்ள. நெறினா முறை தவறாம நெறி அறிந்து அதுக்கு வரி விரிப்பாங்க மன்னன். கோடி ரூபாய் பெருக்கும். அதே மாதிரி நாடும் பெருக்கும். கோடி ரூபாய் கோடி பணமாக பெருகும், நாடும் வளம் பெருகும். நந்தும் தான் தலைக்குன்னு அர்த்தம். அப்போ பெருது ஆகும். அதுவரை மெல்லிய கிழவனாகி வைகலம் உலகம். வரிசனா முறை அறியாத வரிசனா முறைன்னு அர்த்தம். முறை அறியா கல்லன் சுற்றத்தார குறிக்கிறீங்க. ஓகே. பரிதபை எடுக்கும் பிண்டம் நச்சும். பிண்டம்னா வரி. அப்போ முறை அறியாமல் வரி வீச்சானா, மன்னன் வீச்சானா என்ன ஆகும்? நாடு கெட்டு தான் போகும். அதுதான். அப்போ யானை புகுந்த இடம்னா போகுது, அதுவும் சாப்பிடல, உலகமுக்கும் பயன்படல. அதுதான் மன்னன் அதேமாரி முறை தவறையும் வரி வச்சானா நாட்டு மக்களுக்கு பயன்படாமல் நாட்டு மக்கள் என்ன பண்ண, உலகம் கெட்டு தான் போகும் அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்குது. அதுதான் ஒரு பிசிராந்தையர் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறார். ஓகேவா? பிசிராந்தையர் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் யானை புக்கு. இது கேட்டுறாங்க, யானை புக்கு புலம் போல தானும் முன்னான் உலகம் கெடுமே. சரிண்ணா? பாடலோட வரிகள் நம்ம நல்லா ஆழ்ந்து படுத்தினா ஈஸியாக உங்களுக்கு எந்த பாடலில் வருதுன்னு தெரியும். இது புறநானூறு பாடல். அதுதான் இதுக்கு நான் ஷார்ட்கட் என்னன்னா, யானை புறப்புக்கு தானே மேயுது, அவ்வளோதான் ஷார்ட்கட்டு புறநானூறு. இதை வச்சு நம்ம இந்த பாடலை ஃபுல்லாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கீவேர்டு வச்சுருந்தா நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதை நெல் அறுத்து புறப்போய் தானே இருக்குது. நெல் அறுத்து போடுறாங்க, கருத்தில் போடுறாங்க, அதுக்கப்புறம் அறுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அது முறையாக இருக்குது. அதே போல் 100 வேலாம் யானை புறப்போயில போகுது, கெடுத்துட்டு போகுது, எல்லாத்தையும் நெல்லெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு வந்து போகுது. அதே போல் மன்னன் என்ன பண்ணுறான், முறை அறியாமல் வரி விதிக்கிறான். முறை அறிஞ்சு சுற்றுத்தாரோட பேச்சு கேட்டால் சுற்று எலும்பத்தில் வீழ்ந்து மக்களுக்கு வரி அதிகமாக வச்சு மக்களை கெடுதல், உலகம் கெட்டு அழிஞ்சு போகுது. அப்போ அதான் யானை புக்கும் போல. யானைன்னு பேர் வந்தால் உங்களுக்கு டப்புன்னு புறப்பகுதி பொண்ணு ஞாபகம் வந்துடும். யானை புக்கும் போல தானும் முன்னால் உலகம் கெடுமே. அவள் தான் ஒரு 8 9 என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை 2 4 6 8 10 11 வரையும் இருக்குது. சரிதானா? சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். இன்னும் போனால் இப்போ 12th புக்கு தான் முடிச்சுக்கிறோம். 11th எல்லா புக்குமே புறநானூறு டாபிக் பார்ப்போம். சிலபஸ் சைஸை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு புறநானூறு தான், அதுக்கப்புறமா தான் மற்ற டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. புறநானூறு அந்த டாபிக் தான் நம்ம கண்டினியூவாக பார்த்துன்னு வரோம். இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புறநானூறுக்கான இன்ட்ரடக்ஷன் 12th புக்கு முடிச்சாச்சு. இப்போ 11th புக்கில் ஒரு பாடல் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அந்த பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புறநானூறுக்கான இன்ட்ரடக்ஷன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது தெரியும், அது நீங்கள் அப்போ அதில் பார்த்துங்க. இந்த பாடல் எதில் புக்கில் இருக்குன்னா 11th நியூ புக், 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இந்த புறநானூறு பாடல்கள் இருக்குது. இந்த பாடலை எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பெரு பழுதி. இளம்பெரு பழுதின்றதான் இந்த பாடல் ஏற்றிருக்கிறாரு. கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னு
குறிப்பிடப்படுவாங்க. அவரை பற்றி நம்ம ஒரு 2 விஷயம் இதை அதை பாடல் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாடலை நம்ம என்னென்ன பார்த்துருவோம். புறநானூறு. அப்போ இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்கென இல்லாமல் பிறருக்காக இருக்கிறவங்களால தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த பாட்டுக்கான பொருள். தமக்கென இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்றவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு பாடல் ஒரு கடவுள் வாய்ந்த இளம்பெற எழுதின்றவங்க எழுதிக்கிறாங்க. பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல். இந்த பாடலில் ஒவ்வொரு லைனுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஏற்கனவே டிஎன்பிசிலையும் கேட்டுக்கிறாங்க. இந்த பாடலில் இந்த பாடலேருந்து வரிகள் கேட்டுக்கிறாங்க. அதே போல் 11th 12th புக் எடுத்தாலும் அதுலேயும் அதை போல் தான் எல்லா பாடலும் அந்த புறநானூறு பாடல்னாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் அதிகமாக இடம்பெற்றிருக்கோம். யா இப்போ பார்க்கலாம் வாங்க. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர். அமிர்தம் ஈவது ஆயினும் இனியது என அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்டால் அப்படின்னா சாப்பிட்றது, உணவு உண்றோம்ல, அதுதான் உண்டால். அம்மா உண்டால் அம்மா இவ்வுலகம் உலகம் இந்திரர் இந்திர பகவானை குறிக்குது. ஓகே. அமிர்தம் அமிர்தம்னா ஒரு அமிர்தம் போன்ற சொல்கிறோம்ல அந்த போல. ஈவது ஆயினும் அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து இவ்வுலகத்துடைய இந்திரருடைய அமிர்தமாக இருந்தாலும் அந்த சாப்பாடு எப்படி என்னன்னா அதான் சொல்கிறாங்க பாருங்க. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஈவது ஆயினும். அப்போ அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவு அந்த உணவு வந்து இந்திரர் பகவானுடைய அமிர்தம் போல இருந்தாலும் சேர்த்தான். புரியுதா? இல்லை அந்த இந்திர பகவானுடைய அமிர்தமாகவே இருந்தாலும் சேர்த்தான். அந்த போன்ற உணவாக இருந்தாலும் சேர்த்தான். இல்லை அதே இந்திர பகவானுடைய உணவு சாட்டாக நம்மளுடைய ஒரு உதவ சொல்லுவாங்கல்ல, தேவருடைய சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதை நீடுயிர் வாழ்வாங்க, அந்த மாதிரி உணவாக இருந்தாலும் சரிதான். அதுதான் ஆயினும். அதான் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவது ஆயினும் இனிதியென தமியர் உண்டலும் இளரே. தமியர்னா தனித்தவர் அர்த்தம். பொருள் எனக்கு ஒவ்வொரு லைனுக்கும் பொருள் தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லைனோட அர்த்தம் புரியும். அப்போ தான் நீங்கள் எந்த பாடல் இருக்குது புறநானூறா அகநானூறா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தமியர் தமியர் உண்டலம். தமியர்னா தனித்து தனித்து உண்டலம், தனித்து சாப்பிட மாட்டாங்க இளரே. இப்போ அந்த பொருளை வந்து அமிர்தம் போன்ற பொருள் கிடைக்காத பொருள், கிடைப்பதற்கு அரிதான பொருள். அந்த பொருள் எந்த பொருளை நம்ம ஒரு சாப்பிட்ற ஒரு உணவு, அந்த உணவு நமக்கு கிடைச்சாலும் தெரியுமா, யாருக்குமே கிடைக்காம நம்ம மட்டும் அந்த உணவு கிடைக்குது. ஆனால் அந்த உணவு என்ன பண்ணோம், தனித்து உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தனித்து உண்ண மாட்டாங்க, தனித்து உள்ளதே. யார் அவங்க அப்படி தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்னா, தமக்கேன வாழாமல் பிறருக்காக வாழறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்றாங்க. அதை கடைசியில் இப்போ 2 லைனில் இருக்கும்போது முடிக்கும்போது நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கனெக்டிங் ஆகும். புரியுதுங்களா? அப்போ தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தனக்கென இல்லாமல் பிறருக்கான இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் சாப்பிட்டது போக கிடையாது. நம்ம சாப்பிடும்போது பகிர்ந்து உண்டு வம்பல் அப்படின்றத ஒரு கான்செப்ட் தான் அந்த இது. அப்போ அவங்களுக்கு வந்து உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரருடைய அமிர்தமா ஏவது ஆயினும் இறுதி என தமியர் உண்டலம் இளரே. அப்போ தனித்து உண்ண மாட்டாங்க அவங்க. யாரு அந்த மாதிரி பிறருக்கென வாழ்றவங்க தனித்து உண்ண மாட்டாங்க. முனிவிலர் அப்படின்னா சினம் கொண்டவர், சினத்தோட இருக்க மாட்டாங்க. முனிவிலர்னா தான் சினம், கோபத்தோட எல்லார்ட்டையும் கோபத்தோட பேசுவாங்கல்ல. ஒரு நபர் பார்த்துருப்பீங்களா, கோபத்தோட தான் பேசுவாங்க ஒருத்தவங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் முனிவிலர். துஞ்சல்னா சோம்பல், துஞ்சலும் இலர். அப்போ முனிவிலர்னா கோபத்தோட இருக்க மாட்டாங்க. அவங்க பிறருக்காக வாழ்றவங்க, மற்றவங்கிட்ட அன்பு தான் காட்டுவாங்க, கோபத்தை காட்ட மாட்டாங்க. அதான் முனிவிலர். துஞ்சலும் அப்படின்னா சோம்பல். இப்போ இந்த சோம்பல் இலர், அப்போ துஞ்சலும் இலர். பிறர் அஞ்சுவது அஞ்சு, அதாவது பிறர் வந்து நம்மளை வந்து ஏதாவது யார் நம்ம மேலே ஏதாவது குறை சொல்கிறாங்களோ, அவங்க நம்மள மேலே வந்து குறை சொல்கிறாங்களோ, இல்லை நம்ம அவங்க அந்தமாதிரி நடந்துக்கூடாது நம்ம அப்படின்னு நினைப்பாங்களா. இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம இந்த செய்யறதுனால இந்த செயல் தவறானது நமக்கே தெரிஞ்சு அந்த செயல் நம்ம செய்யும்போது அவங்க வந்து இப்போ வந்து நம்மளை திட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான செயலை நம்ம அந்த மாதிரி திட்டு நம்ம வாங்கக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஒரு நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செயல் கெடுதலாம் செயல் தெரிஞ்சால் நமக்கு கெடுதல ஒருத்தவங்க வந்து நம்மளை திட்டுவாங்கல்ல. அதான் அஞ்சுவது அஞ்சு. மற்றவங்க அஞ்சுறதை பார்த்து பிறர் அஞ்சுவது அஞ்சு. பிறர் நம்ம மேலே அஞ்சுவதுன்னா பிறர் நம்ம மேலே கோவப்படுவாங்க, இல்லை ஏதாவது நம்மளை வந்து என்ன நினைப்பாங்க, ஒரு கெட்டவங்க போல நினைப்பாங்கல்ல. அதுதான் அந்த பிறர் அஞ்சுவது அஞ்சு
புகழ் 5/5 அதெல்லாம் இதுமாரிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த அவங்க நம்மளை அஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் யாரை குறிக்குது, பிறருக்கான வாழ்றவங்க அப்படி தான் இருக்க மாட்டாங்க. அப்போ முனிவிலர் அப்படின்னா கோபக்காரங்க, சினத்தோட இருக்கிறவங்க அதுமாரி இருக்க மாட்டாங்க. துஞ்சல்லாம் சோம்பலாகவும் இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க, பிறருக்காக உழைக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் 5/5 அதாவது பிறர் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாரி இல்லாமல் இருக்கிறவங்க தான் அந்த 5/5. இப்போ இது போல இருக்கவே மாட்டாங்க. யார் அவங்க, பிறருக்கான வாழ்கிறவங்க. அதுதான் அடுத்துவாங்க. புகழெனின் உயிரும் கொடுக்குவார். அப்போ புகழ் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம உயிரை கூட கொடுப்பாங்க. யார், அவங்க வந்து பிறரை புகழ் நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ இந்த செயல் செய்யறதுனால நம்மளுக்கு புகழ் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னா, புகழ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. அதுதான் அவங்க புகழ் எனின் உயிரும் கொடுக்குவார். ஓகே. பழி வருது, இப்போ நம்ம இந்த ஒரு செயல் செய்யறதுனால நம்மளுக்கு பழி தான் வருது. இது செயலாக இருந்தப்ப இந்த செயலை போய் செய்கிறான் பாரு அப்படின்னு ஒருத்தர் நம்ம திட்டுவாங்கல்ல, அதுதான் அந்த பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்னா பழி வந்ததுனால அது என்ன பண்ண மாட்டாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. உலகுடன் பெரினும் உலகமே நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம இந்த செயலை செஞ்சால் உலகத்தில் அனைத்து பொருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு செஞ்ச சொன்னால் கூட உலகுடன் பெரினும் பெற்றாலும் அதனால் கொள்ளலர் அப்படின்னா செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். யார், பிறருக்காக வாழ்கிறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதாவது பிறருக்குன்னு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் யார் இது இப்போ சொன்னால் கூற்று ஃபுல்லாக எதுக்குன்னா பிறருக்கான வாழ்வாங்க, நமக்காக இல்லாமல் பிறருக்கும் சேர்த்து வாழ்கிறவங்கிறதுனால அவங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போ அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம், அதான் பழி வரப்போன்னு தெரிஞ்சு அந்த செயலை அவங்க செய்யவே மாட்டாங்க. அதனால கோடி புண்ணி நம்மளுக்கு கிடைக்குது, கோடி ரூபாய் பணம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவங்க வந்து அதை செய்யவே மாட்டாங்க. சரிதானே. அப்புறம் பாருங்க, அயர்விலர் அவர் சோர்வு இல்லாமல் இருப்பாங்க. அன்னம் மாட்சி பெருமை அணையர் ஆகி. மாட்சினா பெருமை, அவங்க பெருமை தான். இப்போ அவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அன்னம் மாட்சி அணையர் ஆகி பெருமை, அந்த பெருமையோட இருப்பாங்க. சரிதானே. இந்த இப்போ புகழ் கிடைக்குதுன்னா உயிரையும் கொடுத்து செய்கிறாங்க, பழி வந்து அந்த செயலை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க எதோ எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெருமை, ஒரு வாழறதுக்கு தகுதியான அந்த மாரி வாழணும் தான் நினைக்கிறாங்க. யார், பிறருக்காக வாழறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதான் மாட்சினா பெருமைன்னு அர்த்தம். மாட்சி அணையர் ஆகி. இங்கே பாருங்க, இப்போ தான் சொல்கிறாங்க தமக்கென முயலா நோந்தால். புரியுதுங்களா. தமக்கெனா தனக்குன்னு வாழாமல், தமக்கென முயலா நமக்குன்னு இந்த எதுவும் செய்யாமல் நோந்தால் ஏன்னா பிறருக்கென முயலினர், பிறருக்காக முயலுகிறாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு இது தனக்கானது மட்டும் இல்லாமல் பிறருக்கானதாக இருந்ததுனா கூட அவங்க அந்த பிறருக்கான முயலினர் உண்மையான அவங்களால தான் அந்த உலகமே வாழ்ந்து அர்த்தம். அந்த உண்மையான அந்த உலகமே யாருக்காக வாழுது, அவங்களால தான் அந்த உலகமே வாழுது அப்படின்னு அர்த்தம். அப்போ கடைசியில் இதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். சரிதா. இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணணும்னா தமக்கேன முயலான தமக்குன்னு இல்லாமல் பிறருக்கான முயலான உண்மையான பிறருக்காக வாழறவங்களால இந்த உலகமே வாழுது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த லைனுக்கு, இந்த கடைசி 2 லைனுக்கு வச்சு தான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே. தமக்கேன இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இப்போ தான் மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் பிறருக்காக யோசனை பண்ணாமல் நமக்கு மட்டும். இப்போ இதே வந்து இதை பழி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பணம் 1 கோடி ரூபாய் வருதுன்னா அந்த செயலை செஞ்சு நான் பணத்தை எடுத்துக்கலான்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அந்தமாரி இல்லாதவங்க தான் அந்த தமக்கேன முயலான்னு வந்தால் பிறருக்கான முயலினர் உண்மையான. அப்போ பிறருக்காக வாழ்கிறவங்க இந்த மாதிரி தான் வாழ்வாங்க. பிறருக்கான வாழ நினைக்கிறவங்க இந்த செயலோட வாழ்வாங்க. எப்படி வாழ்வாங்க, உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஈவதாயினம். அப்போ இந்திரருடைய அமிர்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் ஈவதாயினம் இனிது என, அது இனிது தான். ஆனால் இனிது என தமிழ் தனித்து அதாவது தமிழ் உண்டலும் இல்லை. அப்போ தனித்து உண்ண மாட்டாங்க. தமிழ் என்ன அர்த்தம், தனித்து உண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா. அப்போ பிறருக்காக வாழ்கிறவங்க தனியாக சாப்பிடாம கொடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவாங்க. நம்ம உயிர் வாழ்த்தலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்து அதை உயிர் வாழலாம். அந்த இந்திர அமிர்தம் சொன்னால அதுக்காக சொன்னால. அப்புறம் முனிகளை கோவப்பட மாட்டாங்க, துஞ்செல்லாம் சோம்பலாக இருக்க மாட்டாங்க. பிறருக்காக அஞ்சு வந்தால் பிறர் நம்ம மேலே அஞ்சுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இது தவறாக போய் முடிச்சிடக்கூடாது, நல்ல ஒரு செயலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதான் பிறர் நம்ம மேலே அஞ்சுவாங்களா அப்படின்றதுக்காக அவங்க புகழேன்னு உயிரும் கொடுக்கணும். நம்மளை புகழ் கிடைக்குதுன்னா உயிரை கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, வேலை செய்வாங்க அப்படின்றது தான். அந்த பழி வருதுன்னா உலகுடன் பெரிய உலகமே நம்மளுக்கு கிடைக்குது, ஆனால் பழி வரும்னு சொன்னாங்கன்னா அந்த வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க. அயர்விலர் அன்னம் ஆட்சி அணையர் ஆகி. சரிதுன்னா அன்னம் ஆட்சி பெருமையோட வாழத்தான், அந்த பெருமையோட அந்த பெருமை உயர்வு அந்த சிறப்போட வாழ்றாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க.
தமக்கேன முயலானவன் தான் பிறருக்கான முயலான உண்மையான இந்த லைன்லாம் கேட்டுக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். இப்போ தமக்கேன முயலானவன் தான் பிறருக்கான முயலான உண்மையான. அப்போ இவங்க இந்த மாதிரியான வாழ்றவங்களால தான் இந்த உலகம் இன்றைய வரையும் நிலை பெற்று நிற்கிது அப்படின்னு யார் சொல்கிறாரு? கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்றவர் இந்த பாடல் மூலிமா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். ஓகேவா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடல் தான் இந்த புறநானூறு பாடல். ஒரு மனிதன் எப்படி தனக்குன்னு வாழ்ந்தால் என்ன நடக்கும், தமக்கு இல்லாமல் பிறருக்கும் வாழ்ந்தால் எப்படி நன்மை நடக்கும் அப்படின்றது தான் இந்த பொருள், இந்த புறநானூறு பாடல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிண்ணா? ஓகேவா? அடுத்தது இளம்பெரு வழுதி. கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி பேர். ஏன் இவருக்கு கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னா, கடல் பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது அந்த கடல் சீற்றம் ஏற்படுதான்னு தெரியல, அந்த கடலில் இறந்துட்டு இருக்கிறார். அதனால தான் கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்ற இவருடைய பேர் வந்து குறிப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் இவரை பற்றி தெரிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி பேர் வந்ததுன்னு கேட்டால், அந்த கடவுள் மாய்ந்தனா கடவுள்லாம் இறந்துட்டார். அவர் கடல் பயணம் போயிருக்கும்போது அவர் அதில் இறந்துட்டார். அதனால தான் அவருக்கு வந்து கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னு பேர் வந்தது. இளம்பெரு வழுதி எப்படி பேர் வந்தது? கடவுள் மாய்ந்தனா கடவுள் மாய்ந்த அப்படின்னா, கடவுள் மாய்ந்தனா கடலில் பயணம் செஞ்சிருக்கும் போது இளம்பெரு வழுதின்றவர் கடலில் பயணம் செஞ்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணிடுறாரு? இறந்துறாரு. அதனால அவர் பேர் அந்த கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதியும் பேர் வச்சுறாங்க. ஆனால் இளம்பெரு வழுதி ஏன் பேர் வந்து அப்படின்னா, இளமையிலே கவி பாடம் திறமை பெற்றிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இளமையிலே கவி பாடம் திறமை பெற்றிருந்தாரு. புரியுதுங்களா? இளம்பெரு வழுதி என்ற இதுனா அதாவது ஏன்னா நல்ல குணங்களோட இளம் வயதிலே நல்ல குணங்களோட பெற்றிருந்தாராம். நல்ல குணம் நற்குணங்களோட இருந்தாராம் சின்ன வயசுலே. இந்த வேறு நல்ல முக்கிய நற்குணம், அந்த குணத்தோட இருந்தால் தான் இளம்பெரு வழுதி அப்படின்னு அந்த பேர் அந்த வந்ததாக அப்படி குறிப்பிடப்படுது. அப்போ இந்த பேருக்கான அர்த்தமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இளம்பெரு வழுதினா இளம் வயதிலே அவருக்கு நல்ல குணம் இருந்ததாக அப்படின்னு சொல்லப்படுது. அதான் அந்த இளம்பெரு வழுதி வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற கடவுள் மாய்ந்த அந்த பேர் எப்படி வந்து கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடலில் பயணம் பண்ணியிருக்கும்போது ஏதோ இயற்கை சீற்றம் கூட நடந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கடலில் இறந்துடுறாரு அப்படின்றதான் இந்த கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர் வந்து 2 பாடல் தான் எழுதுகிறார். புறநானூரில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடல் தான் பாடுகிறார். புறநானூரில் வந்து ஒரு பாடல், புறநானூறு அதில் வந்து ஒரு பாடல், இந்த பாடல் பரிபாடலில் ஒரு பாடல் எழுதுகிறார். இவர் 2 பாடல் தான் ஒரு ஏற்றுகிறார். ஆனால் சிறப்பாக ஏற்றுகிறார். ஒரு மனிதனுடைய பிறருக்காக வாழறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத அந்த எக்ஸாம்பிள் என்னென்ன குணத்தெல்லாம் சொல்லிக்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகிர்ந்துட்டு சாப்பிடுவாங்க, கோவப்பட மாட்டாங்க, ஓகேவா? சோம்பலோட இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. புகழ் வருதுன்னா உயிரையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ் வருதுன்னா உயிரையும் கொடுத்து வேலை செய்வாங்க, பெருமையோடு இருப்பாங்க. இது வந்து பழி வருதுன்னா வேலை செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த பாடலுக்கான அர்த்தம். இதுதான். மற்றபடி இதில் இருக்குதுன்னா பொருள் நான் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் பகுபத உறுப்புகள் தான் இருக்குது. மற்றபடி எதுவும் இந்த புறநானூறு பாடல் இந்த யூனிட்டில் இருக்காது. மற்றபடி எல்லாமே நான் ஏற்கனவே நடத்திட்டேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா புறநானூறுக்கான இன்ட்ரடக்ஷன் நடத்திருக்கோம்ல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ இந்த நூலை மொழிபெயர்த்தது யார், புறநானூறு மொழிபெயர்த்து அச்சஸ் ஹால்காட்டு அதெல்லாம் பேர் இருக்கிறாங்கல்ல, 1999 அந்த 400 சாங் அதெல்லாம் வந்து சில வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இது இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் ஏற்கனவே நடத்திட்டேன். நான் இப்போ பொண்ணனோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியும். ஏன்னா 6ஆவது 12 எல்லா பாடலுமே நடத்துகிறோம் நம்ம. அதனால் வந்து நான் பொண்ணனோடுக்கான எல்லா தொகுத்து முதலே வாங்கிட்டேன். ஏதாவது சொல்ல இருந்ததுன்னா இந்தமாதிரி ஆசிரியர் குறிப்பு மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஆசிரியர் குறிப்பாக சொல்லலாம். பாடலுக்கு ஏற்றவங்களும் யார் அப்போ மட்டும் சொல்லிப்பேன் நான். ஆனால் பொண்ணனூருக்கான எத்தனை பாடல் யார் ஏற்றது, தொகுத்தது யார், தொகுப்பித்தது யார், இதெல்லாம் வந்து நான் பெரிய இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் தெரியும். மறுபடியும் அதெல்லாம் சொன்னால் டைம் வேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா டைம் தான் அதெல்லாம் சரிதானே. மற்றபடினா இதில் பகுபத உறுப்புகளை மட்டும் தான் நான் நடத்தலை. பகுபத உறுப்புகள் தனியாக வீடியோ போட்டு தனியாக பகுபத உறுப்புகள்னு கரெக்டாக இலக்கணத்தை நடக்கும்போது நடத்தலாம். ஃபஸ்ட்டு செய்கிற முடிப்போம், அதுக்கப்புறம் இலக்கண நடத்தலாம் சரிதானே. பாடலோட வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு வச்சுங்க சரிங்களா. இந்திரரோட அமிர்தம் கிடைக்குது, அப்போ புறநானூறு பகுதி அப்படி கூட நான் போச்சுங்க. புறநானூறுனா புறப்பகுதி பாட்டு தான், புறம்பாட்டு அப்படின்னு சொல்கிறேன்ல. அப்போ வெளியில் ஏதாவது வெளிப்படையாக்குற மாதிரி தெரியுதுங்க. இப்போ இந்திரர் அமிர்தம் பார்த்தா தெரியும், இந்திரோட அமிர்தம் தெரியுதா, ஈவதானி இனிதியான அப்படி தனித்து ஒன்றாங்க, தனித்து ஒன்று இல்லை அப்படிதான். முனிகளை கோவப்படுவாங்க, சோம்பலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல 5 5
ஒரு செயல் நம்மளுக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்லலாம். புகழ், வெளிப்படையான அந்த புகழ் தெரியல, ஒருத்தனோட புகழை பற்றி நம்ம பேசுவாங்க, அந்த மாதிரி வச்சுங்க. புகழ் உயிரும் கொடுக்குவார், பழி எண்ணும் உலகம் பெரியணும் அப்படின்னு கொள்ளர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா 2 லைன் தான் கேட்பாங்க, ஒரே பெரும்பாலும் ஒரே லைன் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தால் 2 லைன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிதானா? அன்னமாட்சி அணையராகி தமக்கேன முயலான பிறருக்கான முயலான உண்மையான இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சொன்னது யாரும் இளம்பெரு வழி தான். இந்த லைன் இதுதான். அந்த கீவேர்டு ஒவ்வொரு லைன் ஒரு கீவேர்டு வச்சுங்க. இந்த பாடலோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக நீங்கள் புறநானூறு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு முறை படிக்கும்போது டப்புன்னு புரியாது, 2 முறை 3 முறை படிச்சுன்னா கன்ஃபார்மாக புரிஞ்சிடும். புரிஞ்சா? அர்த்தத்தோட பொருளோட புரிஞ்சுன்னா இன்னும் பயமாக உங்களுக்கு ஞாபகம் நல்லா இப்போ நல்லா இருக்கும், எப்போ கேட்டாலும் சொல்லலாம் ஆன்சர். ஆனால் அதுக்கு தான் ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு வேர்டுக்குமே அர்த்தத்தோடு நான் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படி தான் நடத்துவேன் நான். சரிதான்? ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஷன் 11th புக்கில் இன்னொரு புறநானூறு பாடல் இருக்குது, அதை பார்ப்போம். எல்லாம் 6, 7, 8, 9, 10 எல்லா புக்கில் இருக்கிற எல்லாமே புறநானூறு ஒரே வீடியோவாக போடலாம். ஒரே வீடியோவில் போட முடியாது, பார்ட் தான் டிவிஷன் பண்ணி தான் போடுவேன் நான். ஏன்னா ஒரே டைமில் 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்லோட் பண்ணவும் லேட் ஆகுது. அதே போல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தொடர்ந்து 4 மணி நேரத்தை வீடியோ. அதே ஒரு 1 hour 1.5 hours அப்படி தான் டிவைட் பண்ணி தான் நான் போடுவேன் வீடியோ. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. புறநானூறு அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த பாடல் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படின்றவர் தான் இந்த பாடலை இயற்றுகிறாரு. இந்த பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் யாரை பற்றி எழுதுகிறாருன்னு பார்த்தா நலங்கிள்ளி என்ற மன்னனை பற்றி தான் புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு. அவர் எப்படி வீரத்தில் சிறந்தவர் அப்படின்றது தான் இந்த பாடல் குறிப்பிடுது. அந்த வீரத்தை நம்மளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய வீரம் இருக்குது. ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தெரியாது அப்படின்றது தான் அந்த பாடலுடைய மைய கருத்து. ஒரு நலங்கிள்ளி என்ற மன்னன், அந்த மன்னனை பார்த்தாக்கா சாதாரணமாக இருப்பார், ஆனால் அவருக்குள்ளே புயந்திருக்கிற வீரத்தை பற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வீரம் கொண்ட ஒரு மன்னன் அப்படின்றது இவர் புகழ்ந்து பாடுகிறார். நலங்கிள்ளி என்ற மன்னனை ஒரேயொரு முதுகண்ணன் சாத்தனார் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் சிறப்பான மன்னனாக விளங்கியிருக்கிறார். அந்த மன்னனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கடைசியாக அது எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? 1 by 1 பார்ப்போம். சரி வாங்க. செந்நாயிற்று செலவும் அப்படின்னா என்ன குறிக்குதுங்க? ஞாயிறுனா கதிரவனை குறிக்குது. சரிண்ணா? அப்போ ஞாயிறுன்றது எதை குறிக்குது? கதிரவனை குறிக்குது. அப்போ செந்நாயிற்று செலவும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி, அந்த செந்நாயிறுனா கதிரவனுடைய கதிரை பற்றி சொல்லுது. சரிண்ணா? அந்நாயிற்று பறிப்பும், இந்த பறிப்பும் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஞாயிறுனா நான் கதிரவன், அதே அந்த ஞாயிறை பற்றி எங்கள் செலவுனா வழி இல்லை ஒரு பயணம் அந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த அந்நாயிற்று பறிப்புனா இயக்கத்தை பற்றி சொல்லப்படுது, அந்த ஞாயிறோட இயக்கம். ஓகேவா? அப்போ மேலகிற கதிரவனை தான் இதை கீழே கதிரவனுடைய இயக்கத்தை பற்றியும் சரிண்ணா? பறிப்பு சூழ்ந்த மண்டலம், அப்போ இயக்கம் சூழ்ந்த மண்டலம், அந்த இயக்கம் எப்படி செயல்படுது அதனுடைய சூழ்ந்த மண்டலம் ஃபுல்லாக உலகத்தையே குறிக்குது. அப்போ செந்நாயிறுனா கதிரவன் சூரியனை குறிக்குது. அந்த சூரியனுடைய செலவுனா வழி பயணம், அந்த பயணத்தை அந்த ஒரு போகிற அந்த மாதிரியான விஷயம். அந்நாயிற்று பறிப்பு இயக்கம், அந்த ஞாயிறுடைய இயக்கம், அந்த கதிரவனுடைய அந்த சூரியனுடைய இயக்கமும் அந்த இயக்கத்தை சேர்ந்த மண்டலம். அப்போ அந்த இயக்கத்தோடு சேர்ந்த உலகமே சுற்றினு இருக்குது. சரிதானா? அந்த இயக்கம் ஓகே. வலி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். திரியுதுன்னா தெரியுது, காற்று திரியுதுன்னா காற்று ஒரே இடத்துல இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக சுற்றினா, அதாவது ஃபோர்ஸ் அடிக்கும் போது நமக்கு தெரியும். சாதாரணமாக இப்போ நம்ம அந்த ரூமில் காற்றுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சுவாட்சி நிற்கிறோம் எல்லாம் இருக்கிறோம்ல, அதுதான் வலி. திரிதர திசையும், அந்த திசை காற்றோட திசை எப்படி போகும் எப்படி வரணும் நம்மளால் கணிக்க முடியுமா? கணிக்க முடியாது. கணிக்கிறாங்கன்னா அந்த வேற, சும்மா ஒரு பொதுவாக சொல்ல போனால் டப்புன்னு காற்று எந்த பக்கம்னா திசை திரும்பி அடிக்கலாம், அதுதான் வலி திரிதரு திசை. அப்போ ஞாயிற்றை பற்றி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. பாடலை ஃபுல்லாக பார்த்தாக்கா உங்களுக்கு அந்த அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிடும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு புரியாது. வாங்க 1 by 1 லைனை ஃபுல்லாக படித்தா தான் உங்களுக்கு புரியும். சரிதானா? அந்நாயிற்று செலவு, அந்த சூரியனுடைய அந்த
பயணம் எப்படி இருக்குது, ஓகே, அந்நாயிற்று பறிப்பு அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, அந்த சூரியனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, அந்த இயக்கம் சூழ்ந்த மண்டலம் இப்போ நம்ம உலகத்தை உலகம் எப்படி இருக்குது, அந்த உலகத்தில் இருக்கிற காற்று திரிதிசை அதில் இருக்கிற காற்று எப்படி திசை திருப்பி போகுது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸடான கேட்டால் ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ எப்போ சூரியன் அடிக்கும், எப்போனா மாறி இருக்குது, காற்றும் எப்போனா மாறி இருக்குது. அப்போ வருதி நிலையே காயம், வருதினா வறண்டு போன பகுதி, அந்த காற்று இல்லாத பகுதி இருக்குது, சரிதானா, காற்று இல்லாத பகுதி இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம், ஒரு கோளில் வந்து காற்று இல்லை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கல்ல, அதை அப்பயே சொல்லிக்கிறாங்க பாருங்க. அதாவது இந்த எல்லாமே இயக்கம் எப்போ பொருள் சங்க இலக்கியத்தை குறிக்குது. அப்போ எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய சூரியனுடைய இயக்கத்தையும் காற்றோட இயக்கத்தை பற்றியும் அந்த பல கோள்கள் இருக்குது, அந்த கோள்களோட இயக்கத்தை பற்றி நம்ம அப்பயே குறிப்பிட்டுருக்காங்க பாருங்க. யாராலையும் அந்த நினைச்சியே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல். பாதி வரையும் அந்த பாடலை பார்த்து அதுக்கப்புறம் அதை புகழ்ந்து அப்படியே மண்ணை அப்படியே கவர் பண்ணணும், அப்படியே அந்த பாடல் வரி. அப்போவே அந்த பாடலை வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க, நம்ம சூரியனோட இயக்கத்தை பற்றி வானிலை அறிவை பற்றி அப்பயே இருந்துருக்கு பாருங்க. அப்போ சென்னாயிற்று செலவுனா பயணம், அந்த பயணம் இங்கேருந்து நான் போகிறேன், அந்த பயணம், ஓகே. அந்நாயிற்று பறிப்புனா இயக்கம், அந்த பறிப்பு சூழ்ந்த மண்டலம்னா பகுதி உலகம், அதை சொல்லுது. அதுக்கப்புறம் வழி திசை, காற்றோட திசை, எப்படி காற்று திசை திரும்பி செயல்படும் அப்படின்றது அதை சொல்கிறாங்க. வருதி நிலைய காயம் என்றிவை, ஓகேவா, என்றிவை தான். ஆமாம், அந்த கோள்கள் வந்து ஒரு கோளை காற்று இல்லாமல் இருக்குல்ல, அதான் அது எப்படி இயங்குது அப்படின்னே தெரியாது, ஓகே. சென்று அளந்தோர், அப்போ அதே அங்கே சென்றுனா சென்று அளந்து பார்த்தாங்களே யாராவது, அளந்து அறிந்தோர் போல என்றும், அதாவது அந்த இங்கேருந்து அங்கே போய் சென்று அளந்து பார்க்குறாங்க. இப்போ தான் விஞ்ஞானி போய் அங்கே போய் அளந்து பார்க்குறாங்க. அப்போ யாருன்னா போயிருப்பாங்களா, போனதே இல்லை. இப்போ தான் ராக்கெட்டில் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பி அங்கே போய் விண்வெளி வீரர்கள் என்ன காற்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அப்போலாம் அப்படி இருந்தால் கிடையாது. அப்போ சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும் இணைந்து என்போரும் உளரே. யாரு அங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாதுல்ல, இதை சொல்லவே முடியாது. இதனுடைய செயல்பாடு வந்து போட்டு அளந்து பார்த்தோம் யாரு அப்படின்ற மாதிரி அதை இதனோட செயல்பாடு ஃபுல்லாகவே என்ன, அது ஒரு செயல்பாடு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த செயல்பாடை வந்து டப்புன்னு அறிஞ்சவங்க யாருமே இல்லை, அளந்து பார்த்தவங்க யாரும் இருக்கிறாங்களா அப்படின்றது தான் இது வரையும் அந்த உலரே அனைத்தும் அறிவு ஆக செறிவனை ஆகி. அப்போ அறிவாக செறிவனை, அந்த அறிவுபூர்வமாக அந்த செயல்பாடுகளை பற்றி அறிஞ்சு தெரிஞ்சு அந்த செயல்பாடு அறிவு ஆக செறிவனை ஆகி, ஓகே. இப்போ இதில் இருக்கட்டும், இதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடு ஃபுல்லாகவே என்னன்னா, ஒரு மேலே இருக்கிற வானிலை பற்றிய செயல்பாடு தான் இங்கே புரியுது. இந்த செயல்பாடு ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுங்க அப்படின்னா, ஒரு புரியாததாகவே இருக்கும், புரியுதுனா, ஏன்னா அளந்து பார்த்தவங்க யாரும் கிடையாது அப்போ. ஆனால் இதெல்லாம் செயல்பாடு நடந்துதானே இருக்குது. ஞாயிறு இருக்குது, சூரியன் வந்து சுற்றுது அப்படியே சொல்லிடுறாங்க. அப்போ சூரியன் செலவு, அந்நாயிற்று பறிப்பு, அதனோட இயக்கத்தை பற்றி அப்பயே சொல்லப்பட்டிருக்கு. பறிப்பு சூழ்ந்த மண்டலம், அதனால தான் உலகமே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வழி திசை, அப்போ காற்றோட திசையை பற்றி சொல்கிறாங்க. வருதி நிலைய காயம் என்று, இப்போ கோள்களில் காற்றே இல்லாத கோள்களும் அப்போ இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும், இங்கேருந்து போய் பார்த்த மாதிரி, ஓகேவா, இங்கேருந்து போய் பார்த்த மாதிரி, ஓகே. இணைந்து என்போரும் உலரே, யார் இருக்கிறா, அனைத்தும் அறிவாக செறிவனை ஆகிய, எல்லாமே அறிவுபூர்வமான செயலாக தானே இருக்குது. சரிண்ணா, ஒரு ஒரு மறைமுகமாக இருக்குது. ஆனால் அதனோட செயல்பாடு வந்து எப்படி இருக்குது, ஒரு விபரீதமானது. இப்போ ஒரு சூரியனோட செயல்பாடு எப்படி, சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு அதிகம், 6000 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது, சரிதானா. அந்த மாதிரி இப்போ காற்று எவ்வளோ வேகமாக புயல் காற்றடிச்சா நாடே அழிஞ்சு போகுது. அப்போ அது இருக்குது. ஆனால் காற்றே இல்லாமல் மனிதனை வாழ முடியாத இடமும் ஒரு கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுவும் சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் அளந்து பார்த்து சொன்னவங்க யார் அப்படின்றது அது சொன்ன பேர். சென்று அளந்து அறிந்தோர் போல போய் பார்த்த மாதிரி என்றும் இணைந்து என்போரும் உலரை ஏன்னா இருக்கிறாங்களா, அப்படி அனைத்தும் அறிவாக செறிவினை ஆகிய அனைத்துமே அறிவுபூர்வமான செயல்பாடு தான். எல்லாமே என்ன பண்ணுது, அறிவுபூர்வமான செயல்பாடு தான். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு வானவியலை பற்றியான ஒரு அறிவிப்பு அந்த காலத்தில் அப்பயே சொல்லப்பட்டிருக்கு, சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இது ஃபுல்லாக பாருங்க, இந்த லைனை பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா கடைசி யாரை வந்து சேரலாம் கேட்டால் மன்னனை வந்து சேரும், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, இதே போல் தான் மன்னன் வந்து புதைந்து வச்சிருக்கும். அவருடைய திறமை வந்து புதைந்து இருக்குது. திறமை வந்து வெளிப்படும், திடீர்னு தான் வெளிப்படும், அந்த மாதிரி தான். அதெல்லாம் பாருங்கள்.
களிறு கவுள் அடுத்த எரிகள் போல. சரிண்ணா? களிறு கவுள், களிர்னா யானை, கவுள்னா கன்னம். கன்னத்தில் இப்போ யானை வந்து ஏதாவது ஒரு பொருளை அடைச்சி வச்சுன்னா துப்புச்சுன்னா எரிதெல்லாம் எரிகள், அடுத்த எரிகள் எரிஞ்சுன்னா அது செம்ம தூரம் போகும்ல. ஏன்னா யானோட வலிமையானது. அது வாயில் அடைச்சி எதாவது வச்சுக்கினா கன்னத்தில் அடைச்சி வச்சுன்னா மறுபடியும் துப்பும்போது எரிகள் அது ரொம்ப தூரம் போகும்ல. அதுதான் அவங்க எரிகள் போல. ஐயா ஒழித்து துப்பினே ஆதனை வெளிப்பட. அது துப்பினா தான் திரிப்பட வெளிப்படும். அதை துப்பு தவிர துப்புனை ஒழித்து வைக்கிது ஃபஸ்ட்டு. ஒழித்து அதுக்கப்புறம் துப்பினை ஆதனை வெளிப்பட. ஐயா யாங்கனம் பாடுவர் புலவர் கூம்போடு. இந்த கூம்போடு இருக்கட்டும், அந்த புலவரோடு நிறுத்துங்க. புலவர் இப்போ இந்த இந்த செயல்பாடை வச்சு இப்போ இந்த பார்த்தீங்களா, இப்போ யானை வந்து ஒரு ஒரு பொருளை அடுத்து வச்சுன்னா அந்த பொருளை துப்புச்சுன்னா இப்போ ரொம்ப தூரம் போகும். அதான் துப்பினை ஆதனை வெளிப்பட யாங்கன்னு பாடுவோம். இதை எப்படி பாட முடியும்? ஏன்னா அதனுடைய வலிமை வந்து எப்படி மறைஞ்சிருக்குது உள்ள, நம்மளுக்கு அது தெரியாது. அது பிறகு தான் துப்பனா தான் தெரியும். சரிதானா? மறைஞ்சிருக்குது, உள்ள புதஞ்சிருக்குது, நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. யானை வந்து வாயுவில் வச்சுக்குது அந்த கல்லை. ஓகே, அந்த துப்புச்சுன்னா அந்த கல் எவ்வளோ தூரம் போகும்னு அந்த யானைக்கு மட்டும் தெரியும். சரிண்ணா? அப்போ நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. அதை பற்றி எப்படி புலவர் பாடுவாங்க? பாடவே முடியாது அதை பற்றி. ஏன்னா இப்போ ஒரு என்னை பற்றி பாடுறாங்கன்னா போய் போனால் வீரமானவர் விவேகமானு சொல்லலாம். கத்தி எத்தனை மீட்டர் சுற்றுவார், எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுவார், இல்லை எப்படி வெட்டுவார் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அப்போ என்ன சண்டையோ அப்போ எப்படி செயல்பாடு இருக்குதோ, ஆனால் வீரமானவர் அவர் தான். அவர் எதிர்த்து நிற்க முடியாது அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். அதை தான் இங்கே வந்து சொல்ல போகிறாங்க. இதை ஃபுல்லாக வந்து செயல்பாடு ஃபுல்லாக அளந்து பார்த்தவங்க யாருமே கிடையாது. அப்படியே அளந்து பார்த்தீங்க யாருமே கிடையாது. அதனோட செயல்பாடுகள் எப்படி புயஞ்சிருக்குதோ, ஒரு சூரியனோட செயல்பாடு எப்படி புயஞ்சிக்குது, காற்றோட செயல்பாடு எப்படி இயக்கம் சொல்ல புயஞ்சிருக்குது. ஓகே, இதெல்லாம் எதுவுமே அறிய முடியாது. அதே போல் தான் யானை ஒரு விலங்கினத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விலங்கு யானைன்றது ஒரு மதம் எடுத்த யானையை பற்றி வாயில் ஒரு கல் எரிக்கல் வச்சுருந்தாக்கா அந்த கல் துப்பும் போது அதோட வலிமை எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது இதெல்லாம் பற்றி எப்படி பாட முடியும் மன்னர்? புலவர் எப்படி பாட முடியும்? புலவர் எப்படி பாட முடியும் ஒரு மன்னனை பற்றி? புலவர் பாடுறான்னு என்ன பாடுறாரு? மன்னர் வந்து வீரமான ஆளு அப்படின்னு பாடலாம், புகழ் வாய்ந்தவர் அப்படி சொல்லலாம், வள்ளல் அப்படி சொல்லலாம். இதுமாதிரி தான் சொல்ல முடியுமா கோசம்? அதனுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு புயஞ்சிருக்குது அவருடைய திறமை வந்து, அதுக்குள்ளே புயஞ்சிருக்குது. அதை பாடத்துக்கு நம்மளால வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலோட முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் பாருங்க. சரி பார்ப்பாங்க. கூம்போடு இப்போ மன்னனை வந்து அவரோட திறமை வந்து இப்போ புதைஞ்சிருக்குது. இப்போ நலங்கலி என்ற மன்னனை பற்றி அது ஃபுல்லாகவே நலங்கலி என்ற மன்னன் வந்து வீரம் வந்து அவர்கிட்ட புதைஞ்சிருக்குது. அவரை வந்து எதிர்த்து நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு வீரம் வாய்ந்தமான வீரமுடையவர் அப்படின்றதான் இந்த ஒரே முதுக்கண்ண சாத்தனை வந்து நம்மளுக்கு சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கூம்போடு அப்படின்னா, கூம்புனா வந்து பாய்மரம். கூம்போடு மீப்பாய் கலையாது மிசைபெறும் தோன்றாது. அப்புறம் கலையாது மீப்பாய் கூம்போடுனா அதில் அந்த இப்போ பாய் மரத்துலேருந்து இப்போ கடலுக்கு உள்ளே போயிட்டு பரத நேரத்துக்காரர் என்ன பண்ணுவாங்க, கடலில் போய் மீனை பிடிச்சி வெறும் மீனோ மற்றபடி ஏதோ ஒரு பொருளை பிடிச்சின்னு வெளியே வருவாங்கல்ல, கடலில் பாய் மரம் வரும். அதான் மீப்பாய் கலையாது. அது கலையாது மிசை பறந்து தோண்டாது. அதாவது அந்த இருக்கிற பொருளை எடுத்துன்னு இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுங்க. இப்போ அதை எடுத்துன்னு போகும்போது பொருள் சென்று தான் செய்யும். இப்போ ஒரு மீனை பிடிச்சி போனால் 10 மீன் பிடிக்கிற அப்படியே ஒரு 10 கிலோ 30 கிலோ 40 கிலோ அப்படியே ஒரு வலையில் எடுத்து போனால் மீன் ஏதாவது ஒன்று நிற்க செஞ்சிடும். ஆனால் அவங்க அதை எடுக்கவே மாட்டாங்க. அந்த எடுக்காமல் அது இப்போ இது நான் மீனுன்னு சும்மா ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். அது வேறு ஏதாவது பொருள் எடுத்து வந்தால் கூட அந்த பொருள் கீழே வந்தால் கூட அதை எடுக்க மாட்டாங்க. அப்படி போயிடும். அதை குனிஞ்சு எடுத்து தகுதி இல்லை நம்மளுக்கு. சரிதானே? அது தகுதி இல்லை அதுமாரி. ஏன்னா குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியானவங்க தான் இந்த நலங்கிள்ளியோட மன்னன் வாழ நாட்டில் அந்தமாரி வசதியானவங்க தான் இருக்கிறாங்க. புரியுது? அதுதான் இந்த 4 லைன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. கூம்போடு மீப்பாய் கலையாது. அந்த கலைச்சே போட மாட்டாங்க. அந்த கலைஞங்க தான் அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விசை பறிந்த தொடர்ந்து அகழ்ந்து எடுக்க மாட்டாங்க. அது கீழே வந்து மேலே எடுக்க மாட்டாங்க. புகார் புகுந்த பெருங்கல் தகாறு. புகார்னா அதாவது தகாறுனா தகுதி இல்லாத. அந்த பெருங்கலத்து புகுந்த அங்கே ஏதாவது ஒரு கீழே வந்தாலும் அகழ்ந்து, இந்த தகாறுனா தகுதி இல்லாத அர்த்தம். இதை கூஞ்சி எடுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த ஆற்று முகத்தில் அந்த புகார் ஆற்று முகத்தில் கிடக்கிறத அகழ்ந்து எடுக்கவே மாட்டாங்க. அதை தகுதி இல்லாதான் நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட செழிமையான வளமாக வாழறாங்க மக்கள் எல்லாருமே. அந்த மக்கள் அந்தளவுக்கு செழிப்பாக இருக்கிறாங்க. சரிதான்? இடைப்புலம் பெருவழி சொரியும். இடைப்புலம் அதான் போகிற வழியெல்லாம் சொரியனா கீழே ஏதாவது பொருளுக்கு கீழே சிந்தினே போகுது. அதான் இடைப்புல பெருவழி சரியும். ஒரு வழியில் போகிறாங்க, ஏதாவது பொருள் எடுத்துங்க. அந்த பொருள் இப்போ எடுத்து வந்தாங்கல்ல, போகுமா அந்த பொருள் கீழே விழுந்தால் கூட கீழே கொஞ்சம் அதை எடுக்க மாட்டாங்க. தகுதியில் நினைப்பாங்க. அதை போனதை சொல்லிட்டு போய் நினைப்பாங்க அவங்க. அந்த மாதிரியான மக்கள் செழுமையான நாடாக தான் அந்த நலங்கிள்ளி என்ற மன்னர் நாடு. அதான் கப்பல் பறந்தாழ்த்த நாடு கிழவாயும். கப்பல் பல்தாரத்தை அப்படின்னா பல்வகை பண்டம்.
அங்கே பல்வகை பண்டம் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த நாடு இருக்குது. சரினா பல்வகை பண்டத்தோட நாடு கீழே ஒய்ய பல்வகை பாரத கடல் பல்தாரத்தை நாடு கீழே ஒய்யே. ஓகே, அந்த நாடு வந்து அந்த அளவுக்கு பல்வகை பண்டத்தோட அந்த நாடு வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நலங்கிள்ளியோட நாடு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு அப்படி வந்து யார் சொல்கிறா? ஒரே ஒரு முதுகண்ணன் சாத்தினான்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா பாடல்? இப்போ பாடலில் வந்து நலங்கிள்ளி என்ற மன்னனுடைய வீரத்தை பற்றியும் அந்த அந்த மன்னன் ஆட்சி செய்கிற பகுதியில் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாடல் வந்து வேற ஒப்புமைப்படுத்தி அதை சொல்லப்பட்டிருக்கு. மன்னனை பாடத்தினால இந்த பாடாந்திரி தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாடல் வந்து பாடாந்திரி தான் எழுதப்பட்டிருக்கு. பாடாந்திரி தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னே பார்த்த பாடலும் பாடாந்திரி தான். மன்னனை பற்றி வாழ்த்தி பாடின பாடல் தான் அது. அந்த பாடலாம் அதே போல் இதுக்கு இந்த பாடலை வந்து மன்னனை வாழ்த்தி பாட தான் பண்ண. அப்போ நலங்கிள்ளி என்ற மன்னனை பற்றி வாழ்த்தி பாடினவர் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு முதுகண்ணன் சாத்தினார். இந்த மன்னன் எப்படி இருந்தாருன்னு வீரத்தை பற்றி பாடுறதுக்கு இந்த லைன், இந்த ஃபுல்ல லைனும். ஓகே, அந்த மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எப்படின்னா அதனுடைய வீரம் எப்படி புதைஞ்சு இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய மன்னன். அதேபோல் நாடு எப்படி நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடலில் இந்த 4 லைனும் குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல பார்த்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். ஓகேவா? அப்போ நலங்கிள்ளி என்ற மன்னனுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி புதைஞ்சிருக்குது, அதுக்குள்ளே எப்படி புதைஞ்சி வச்சுருக்காங்க, எப்படி ஒரு அவரோட இயக்கம் எப்படி செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த பால் வரி சொல்லப்பட்டு. ஆனால் இந்த பால் வரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதை பற்றி குறிக்குன்னா வானிலை அறிவை பற்றி தான் சொல்லுது. அப்போவே அந்த காலத்திலேயே சங்க இலக்கியத்து காலத்திலேயே மாநிலோட செயல்பாடுகளை வச்சு எழுதிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஒரு நபர் இன்னொரு சொல்லலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நம்ம. அப்போ அது தெரியாமல் எப்படி எழுதிப்பாங்க? அப்போ அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அறிவோடு இருந்துக்கிறாங்க பாருங்கள் மக்கள் எல்லாம். நம்ம ஒரு ஆச்சரியம். இப்போ நம்ம ராக்கெட்டை இப்போ ஏவி இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க அப்போவே எல்லாமே எழுதி வச்சுக்கிறாங்க நம்மளுக்காக. ஓகேவா? அப்போ அப்படியேப்பட்ட பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஞாயிறு அப்படின்னா கதிரவன், செலவுனா பயணம். ஓகேவா? அந்த மாதிரி ஞாயிறு. ஓகேவா? செந்நாயிற்று செலவம், அந்நாயிற்று பறிப்பம். பறிப்புனா இயக்கம். ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் ஒவ்வொரு வேடுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுங்க. பறிப்பு சூழ்ந்த மண்டலம், மண்டலம்னா சூழ்ந்த பகுதி. இந்த நம்ம உலகத்தை தான் குறிக்குது. ஓகேவா? அப்போ வழி திருதறி திசையை குறிக்குது. வழினா காற்று, அதோட திசை, அதோட திசை எப்படி செயல்படுது அப்படின்றது. வலிது நிலைய காயம், காஞ்சி போன பகுதி அதான் தண்ணியே காற்றே இல்லாத பகுதி அதான் வழினா. சென்று அளந்து அறிந்தோர், சென்று அளந்து அறிந்தோர் போல, அங்கே போய் அளந்து பார்த்தவங்க போல எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாருங்க. புரியுதுங்களா? அளந்தோர் என்றும் இணைந்து என்போடோர் உலரே அனைத்தும். சரிங்களா? அவருக்கு இந்த மன்னனுக்காக ஈக்குவல் பண்ணி, இந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணி அவங்க பாடுகிறாங்க. மன்னன் அந்த அளவுக்கு திறமையானவர்னு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அறிவு ஆக செறிவினை ஆகி. அப்போ அறிவால் செயல்படுறது தான் இந்த நலங்கிள்ளி என்ற மன்னன். அவருடைய எல்லாமே எப்படி இருக்குது? அளந்து பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் அளந்து பார்த்தவங்க யாருமே கிடையாது. அந்த மன்னனுடைய பற்றி அளந்து பார்த்தவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வீரம் பொருந்திய ஒரு மன்னன். அந்த வீரத்தை ஒரு களிறு கவுள் அடுத்த எரிகள் போல, கரினா யானை, கவுள்னா கண்ணா, அடுத்த எரிகள்லாம் எரியுது. அந்த வாயில வச்சுன்னு அடைச்சின்னு வச்சுக்கிறாங்க. எரிகளில் எரியும் போது அது வலிமை பாருங்க. ஒழித்து துப்பின, அதாவது ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கல் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் போகுன்றது அந்த யானை தான் தெரியும். யானைக்கே தெரியாது வச்சுக்க. அந்தளவுக்கு சிறப்பாக ரொம்ப தூரமாக எரிய முடியும் அந்த கல்லை. அதான் ஒழித்த துப்பினி ஆதினை வெளிப்பட. ஓகே, யாங்கனம் பாடுவர் புலவர். இதை பற்றி எப்படி புலவர் பாடுவாங்க? பாடவே முடியாது. அதான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இந்த மன்னன் அப்படின்னு நலங்கிள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது ஃபுல்லாகவே எதுக்குன்னு கேட்டால் மன்னனுக்காக தான். மன்னன் எப்படி வீரத்தையும் அவருடைய செயல்பாடையும் புதைச்சி வச்சிருக்காரு. அப்படியே அது தெரியவே தெரியாது நம்மளுக்கு. அவர் கிட்ட நெருங்கும் போது தான், இப்போ சண்டைன்னு போகும்போது தான் அவர் எப்படி செயல்படான்னு தெரியும். அது வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பார். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கூம்போடு மீப்பாய் கலையாது மிசைப்பறன் தோண்டாது. அதாவது பாய் மரத்துலேருந்து வர இப்போ ஏதோ பொருள் எடுத்துன்னு வராங்க, இப்போ கடவுள் இப்போ பொருள் எடுத்துன்னு வராங்க. அந்த பொருள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிசைப்பறன் மேலே தோண்டாது. மேலே அதாவது கீழே வந்த பொருளை தோண்டிலாம் எடுக்கவே மாட்டாங்க, அகழ்ந்து எடுக்க மாட்டாங்க. புகுத்த பெருங்கல தகுதி இல்லை, அது எடுக்கிறது தகுதி இல்லாத மாரி அவங்க கணக்கு பண்ணுறாங்க. இதே போல் பெருவழி தெரியும், போகிற வழியெல்லாம் கீழே விழுந்தா கூட அதை போய் எடுக்கணும், அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அவங்க கப்பல் பல் தரத்த நாடு, அந்த அளவுக்கு பண்ட நிறைந்த நாடு அந்த நாடு. யாரோட நாடு? நலங்கிள்ளியோட நாடு. இது யார் இந்த ஒரே ஒரு முதுகண்ணன் சாத்தினா எழுதுகிறார். புரியுதுங்களா? இதுதான் அந்த பாட்டுடைய பொருள். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடலில் மட்டும் இல்லை, புறநானூறுனாவே எல்லா பாடலுமே இம்பார்ட்டன்ட் தான்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சிங்க. ஒரு ஒரு தடவை புரியலனா கூட வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே இலக்கண குறிப்பு மட்டும் தான் நம்ம பார்க்கல. இலக்கண குறிப்பு பகுதி தான் நம்ம பார்க்கல. ஆனால் அது கடைசியாக நம்ம இலக்கண குறிப்பில் பார்க்கும்போது, இலக்கண பகுதி பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். அதை ஒரே இதாக அப்பப்போ நடத்தினாக்கா அது சொல்ல முடியாது. ஒரே என்னென்னா பகுதி உறுப்புனா என்னன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லிட்டா அது எல்லாருமே தெரிஞ்சிடும் என்னென்ன. அதனால் அதை இலக்கணம் நடத்தும்போது நான் நடத்துகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ இப்போன்னா 11th இப்போ தான் முடிஞ்சு, இன்னும் 10th 9th 8th அப்படின்னு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிதானா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ.